சுகு டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகன்யா கணேஷ். இரவு வெகு நேரத்திற்கு பிறகு உறங்கிய கேசவன் காலை அலாரம் ஒலி அடித்தும் அதை அணைத்துவிட்டு படுத்தான். இரவு எவ்வளவு நேரம் விழித்திருந்தாலும் காலை 5 மணிக்கெல்லாம் அலாரம் ஒலி இல்லாமல் எழுந்தரிக்கும் லதா அன்றும் நேரமாகவே எழுந்து குளித்துவிட்டு வாசலை பெருக்கி அழகான வண்ண கோலமிட்டு சமையலறைக்கு சென்றாள். என்னதான் வீட்டில் சமையல் வேலை, வீட்டு வேலை, தோட்ட வேலை என வேலையாட்கள் இருந்தாலும் அவளுக்கு பிடித்த வேலைகளை அவளே செய்வது வழக்கம். முக்கியமாக பல நேரங்களில் அவளே சமையலையும் செய்து விடுவாள். இப்படி சமையலறைக்குள் சென்ற லதா ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து காய்ச்ச ஆரம்பித்தாள். மணி 6 இருக்க வீட்டு வேலை செய்யும் பரிமளம் வீட்டிற்கு வர, அம்மா என்னம்மா இது, நான் வந்து காஃபி போட்டு தரமாட்டேனா? நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? சமையல் தான் என்ன பண்ண விட மாட்டீங்க, நீங்களே எல்லாருக்கும் சமைச்சிடுறீங்க. காஃபி போடுற வேலையை வாச்சும் நான் பண்ணுறேன்னு சொன்னால் அதையும் விட மாட்டீங்க என்றாள். இதில் என்ன இருக்குது பரிமளம், காஃபி தானே போடுறேன், இது சின்ன வேலை தானே. ஆமாம், இன்னைக்கு என்ன வேலைக்கு சீக்கிரம் வந்துட்ட? ஆமாம்மா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு வரலல்ல, அதான் வேலை நிறைய இருக்கும்னு சீக்கிரம் வந்தேன். அது போக என் மூத்த பொண்ணுக்கு பரீட்சை இருக்குன்னு சீக்கிரம் எழுந்து படித்தா. அவளுக்கு டீ போட்டு கொடுக்கலாம்னு நானும் சீக்கிரம் எழுந்து அவளுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்படியே எல்லா வேலையையும் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன். ஓ, எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சா? ஆமாம்மா. பரிமளம், பொம்பளை பிள்ளைங்க தானேன்னு படிக்க வைக்காமல் விட்டுடாத. அவங்கள எப்படியாவது கஷ்டப்பட்டாச்சும் படிக்க வச்சிடணும். அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்குற சொத்து. அவங்க கல்யாணமாகி போகிற இடத்துல ஏதாச்சும் கஷ்டம்னா நீ கொடுக்குற வரதட்சணையை விட அவள் படிப்பு தான் அவளுக்கு கை கொடுக்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அவள் படிப்பை நிறுத்திடாத. ஏதாவது உதவினா என்னை தயங்காமல் கேளு என்றாள் லதா. சரிங்கம்மா, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உங்களை கேட்காம வேற யாரை கேட்க போகிறேன்? உங்களை விட்டா எனக்கு உதவி செய்ய வேற யார் இருக்கா என்ற பரிமளம் அன்புடன் விசுவாசமாக கூறினாள். சரி பரிமளம், அத்தை எழுந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வா, அவங்களுக்கும் சேர்த்து காஃபி போடுறேன் என்ற லதா கூற பரிமளம் மீனாட்சியின் அறைக்கு சென்றாள். மீனாட்சி நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க எந்த சத்தமும் கேட்காதவாறு அறையின் கதவை சாத்திய பரிமளம் மீண்டும் கீழே இறங்கி வந்தாள். அம்மா நல்லா தூங்குறாங்கம்மா, நான் வேணும்னா எழுப்பவா என்றாள். வேண்டாம் பரிமளம், நேற்று கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம், வீட்டுக்கு வர்றதுக்கே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதான் டயர்டில் நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். தூங்கட்டும் தூங்கட்டும். இந்தா உனக்கும் சேர்த்து காஃபி போட்டிருக்கேன் பாரு, குடிச்சிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பி என்ற லதா கூற பரிமளம் குடிக்க ஆரம்பித்தாள். பரிமளம், நேற்று அத்தை எவ்வளவு சந்தோஷமா பீச்சில் விளையாடினாங்கன்னு தெரியுமா? அப்படியே குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க என்ற லதா நடந்ததை மகிழ்ச்சி பொங்க பரிமளத்திடம் கூறினாள். அதை அவளும் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டே கையில் இருந்த காஃபியை குடித்தாள். லதாவிற்கு பரிமளம் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்கார பெண் மட்டுமல்ல, அவளை உடன்பிறவா சகோதரி போலத்தான் நினைத்து அவள் மனதில் உள்ளதை அவ்வப்போது அவளிடம் சொல்லி வருவாள். அதை கேட்கும் பரிமளமும் தன்னால் முடிந்த அறிவுரைகளை கூறி வருவாள். வெகு நேரத்திற்கு பிறகு எழுந்த மீனாட்சிக்கு காஃபி போட்டு கொண்டு கொடுத்தவள் சிறிது நேரம் மீனாட்சியிடம் பேசிவிட்டு பரிமளத்தின் உதவியுடன் சமையல் வேலையை தொடர்ந்தாள். வெகு நேரத்திற்கு பிறகு எழுந்த கேசவன், லதா காஃபி கொடு என்றவாறு கண்களை கசக்கி கொண்டு வந்தான். என்ன கேசவா, ரொம்ப டயர்டா? இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்குன, ஆஃபீஸ் போகலையா என்றாள். இல்லை லதா, போகணும், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். லஞ்சுக்கு வர்றதா மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். தூங்கியும் டயர்டுன்னு போகலை, ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொடு என்றான். ரொம்ப நாளைக்கு பிறகு நேற்று அலைஞ்சிங்கல்ல, அதான் உடம்பு சோர்வாக இருக்கு போல. நீங்கள் நியூஸ் பேப்பர் படிங்க, 5 மினிட்ஸில் காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன் என்றாள். ஆமாம், பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா? அம்மா எழுந்திரிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? அதெல்லாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க எழுந்திரிச்சாங்க. இப்போ தான் அவங்களுக்கும் காஃபி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். பசங்களும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க என்ற லதா கூற சிறிது பெருமூச்சு விட்டவன் வராண்டாவிற்கு சென்று நாளிதழை பிரித்து படிக்க தொடங்கினான். சிறிது நேரத்தில் கையில் சுக்கு காஃபியுடன் வந்த லதா, கொஞ்சம் சுக்கு மிளகு தட்டி போட்டு காஃபி போட்டிருக்கேன், உங்கள் சோர்வு போகிறதுக்கு, அதனால் டேஸ்ட் எதிர்பார்க்காம குடிங்க என்று அவள் கூற கேசவனும் பருக ஆரம்பித்தான்.
அப்போது கார் வருவது போன்ற சத்தம் கேட்க வீட்டின் கேட்டை வாட்ச்மேன் திறந்தார். யார் வருவது என்றவாறு இருவரும் கார் வரும் திசையை பார்க்க தொடங்கினர். காரில் வந்து இறங்கியது வேறு யாரும் அல்ல, கேசவனின் தங்கை கலையரசி. அப்பா இறந்த பிறகு கேசவனின் வீட்டிற்கு வந்த மீனாட்சியை தன்னுடன் வந்துவிடுமாறு அழைக்க கேசவனின் வீட்டிற்கு முதல் முறை வந்தவள். அதன் பிறகு இப்போதுதான் வருகிறாள். கலையரசி தன் வீட்டிற்கு வருவதை பார்த்த லதாவிற்கு உள்ளம் பூரிக்க அவளை வரவேற்க நின்ற காரின் அருகில் சென்றாள். கலையரசி வீட்டிற்கு வருவதில் கேசவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. மாறாக ஏதேனும் கலவரத்தை செய்து விடுவாளோ என்ற பயம்தான் அதிகமாக இருந்தது. போன தடவை அம்மாவை வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு வந்தப்பவே லதாவை தேவையில்லாம பேசி அவ மனசை கஷ்டப்படுத்தினா. இப்ப என்னெல்லாம் பேச போறாளோ என்ற கேசவனும் நினைத்து கொண்டே உள்ளே சென்றான். வா கலையரசி, வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நான் ஒருத்தி உன்னை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. வா, வந்து முதல்ல உக்காரு. பரிமளம், கலையரசிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா என்ற லதா தனது நாத்தனார் வந்த மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தாள். இருங்க இருங்க, அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் ஒன்றும் உங்கள் வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட வரல. எங்கள் அம்மா எங்க, அவங்கள கூப்பிடுங்க. நான் அவங்க கிட்ட பேச தான் வந்தேன் என்ற கலையரசி மூஞ்சில் அறைந்தது போல பேசியது லதாவிற்கு முகம் வாடியது. அதை காட்டிக்கொள்ளாதவள், அத்தை மேலே தான் இருக்காங்க, இருமா நான் போய் கூட்டிட்டு வரேன் என்றவள் மீனாட்சியின் அறைக்கு சென்றாள். அத்தை, கலையரசி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, கீழே வாங்க என்ற லதாவிடம். கலையரசியா? எதுக்கு வந்திருக்காளாம்? என்ன பிரச்சனையை புதுசாக கொண்டு வந்திருக்கா என்ற மீனாட்சியும் கேசவன் மனதில் நினைத்து கொண்டதை கூறினாள். என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. உங்களை பார்த்து ஏதோ பேசணும்னு சொல்கிறா. அவளை பற்றி உனக்கு தெரியாதுல்லதா. அவ கேசவன் மாதிரி இல்லை, அவங்க அப்பா மாதிரி, கொஞ்சம் திமிரு பிடிச்சவ என்றாள் மீனாட்சி. சரி இருக்கட்டும் அத்தை, ஆனால் வீடு தேடி வந்திருக்கா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறா. என்ன ஏதுன்னு வந்து கேளுங்க என்ற லதா பிடிவாதமாக கூற சரி என்ற மீனாட்சியும் லிஃப்டில் கீழே இறங்கி வந்தாள். அம்மாவை பார்த்த கலையரசி, வாமா, என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? அந்த அளவுக்கு உன் மனசு மாறி இருக்கு. என்ன விஷயம்? எதுக்கு இங்கே வந்திருக்க? நான் தான் உன் கூட வர விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருக்க போறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் வந்த? என்னம்மா இது, நான் உன் பொண்ணு, அம்மாவை பார்க்க பொண்ணு வரக்கூடாதா என்ற கலையரசியிடம். அம்மாவை பார்க்க பொண்ணு வர்றதுல தப்பு இல்லை, ஆனால் நீ போன தடவை என்னை வீட்டுக்கு கூப்பிட வந்த. என் மருமகளை ஒன்றும் இல்லாத வீட்டில் இருந்து வந்தவ என் அண்ணனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வாய்க்கு வந்ததை பேசி அவன் மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு போன. அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? அப்படிப்பட்டவ வீட்டுக்கு மறுபடியும் எதுக்கு வந்த என்றாள் மீனாட்சி. என்ன பண்ணுறது, இங்கே தானே நீ இருக்க, உன்னை பார்க்கணும்னா இங்கே வந்து தானே ஆகணும். சரி, என்ன விஷயமா வந்த சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு என்ற மீனாட்சி கூற கேசவனும் அங்கு நின்று நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். சரி, நான் நேராக விஷயத்துக்கே வரேன். என் நாத்தனாருக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் உன்னையும் கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன் என்றாள். பத்திரிக்கை எங்க? முறப்படி அண்ணனுக்கு பூ பழத்தோட தாம்பூலத்தில் வைக்காம அது என்ன வாயால சொல்ற என்றாள். நான் எதுக்கு இவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும்? நான் உன்னை கையோட என் கூட கூட்டிட்டு போக தான் வந்தேன், உனக்கு எதுக்கு பத்திரிக்கை? மீனாட்சிக்கு கோபம் பொங்கியது. எனினும் அதை அடக்கி கொண்டவள், என்னடி சொல்ற? அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலையா? அவன் கூட பிறந்த அண்ணன், அவனுக்கு பத்திரிக்கை வைக்கிறது உன் உரிமை. என்னது உரிமையா? அவன் என்னைக்கு அப்பாவை எதிர்த்து ஒன்றும் இல்லாத இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பாவே அவனை தலைமுழுகிட்டாரு, அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி அண்ணனாவான்? இப்போ அவன் வசதியோடு இருந்தா பண்ண அசிங்கம் இல்லைன்னு ஆயிடுமா? அவன்தான் தகுதி தராதரம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஆனால் நான் அப்படி இல்லை. அப்பா நம்ம வீட்டு அந்தஸ்து கௌரவம்னு எல்லாத்தையும் சொல்லி வளர்த்துருக்காரு. என்னைக்கும் நான் அதை மதித்து நடப்பேன் என்ற கலையரசி மனதில் சிறிது அன்பும் ஈரமும் இல்லாதவளாய் கூறினாள். வாயை மூடுடி, நீ இப்படி பெருமையாக சொல்கிற அளவுக்கு உன் அப்பா ஒன்றும் நல்லவர் இல்லை. அவர் வளர்த்த உன் கூட வர்ற எனக்கு விருப்பமும் இல்லை. என் பையனுக்கு மரியாதை இல்லாத எங்கேயும் எனக்கும் இடம் வேண்டாம், நீ கிளம்பு என்றாள் மீனாட்சி. அம்மா, லூசா நீ? நான் என்னமோ வேணும்னு பேசுகிற மாதிரி சொல்கிற. அப்படியே உன் ஆசைக்கு இவங்களை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனால் என் சொந்தக்காரங்க என்னை அசிங்கமாக பேசுவாங்க.
அவங்க முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. உன் புள்ளன்னு சும்மா ஆடாத. உன் புள்ள ஒன்றும் உன்னை பாசத்தில் இங்கே கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கலை. நம்ம ஊரில் உன் பேரில் இருக்கிற வீட்டை அவன் பேரில் மாற்றிக்கத்தான் உன் மேலே பாசம் வச்சிருக்கிற மாதிரி நடிக்கிறான். இது தெரியாமல் நீ தான் முட்டாள் மாதிரி இங்கே வந்து தங்கியிருக்க என்ற கலையரசி கேசவனும் மீனாட்சியும் நினைத்தது போல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தாள். அப்பொழுது வரை அமைதியாக இருந்த கேசவன் கலையரசி கடைசியாக கூறிய வார்த்தையில் கோபமடைந்தான். இதோ பாரு கலையரசி, நீ பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு இங்கே வந்த மாதிரி இருக்கு. யாருக்கு வேணும் அந்த பாவப்பட்ட வீடு? நான் இங்கே கை நிறைய சம்பாதிக்கிறேன். உனக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்லு, நான் தரேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் பொண்டாட்டி துணையோட என் சொந்த கல்ல நிற்கிறேன். யாரோட பணமோ சொத்தோ எனக்கு தேவையில்லை. அம்மா என் கூட தான் இருப்பாங்க. நீயும் உங்கள் அப்பாவும் அவங்கள படுத்தின கொடுமை போதும். இனி வாழ்கிற வாழ்க்கையாவது அவங்க என் கூட சந்தோஷமாக இருக்கட்டும். நீயே கூப்பிட்டா கூட உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு என்ற கேசவன் கூறியும் கலையரசியின் திமிரான பேச்சு அடங்கவில்லை. நீ யாரு அம்மாவை போக வேண்டாம்னு சொல்கிறதுக்கு? அவங்க மேலே உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அம்மா, நீ என் கூட வந்துருமா. நான் உன்னை ராணி மாதிரி வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறேன் என்ற கலையரசியிடம், நீ பேசின பேச்சுக்கு அப்போவே உன்னை அரைஞ்சிருக்கணும். என் வயிற்றில் உன்னை 10 மாதம் சுமந்த பாவத்துக்காகத்தான் நீ பேசுகிறத நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சொத்துன்னு அதை பற்றியே பேசும்போது தான் தெரியுது. அந்த வீட்டுக்காகத்தான் என்னை உன் கூட கூப்பிடுற, அப்படித்தானே? அம்மா, என்னம்மா என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறீங்க என்றாள். இதோ பாருடி, அந்த வீட்டை என் புருஷன் அவர் சாகிற காலத்தில் தான் என் பேரில் எழுதி வச்சாரு. அதை யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்லை. கடைசியாக சொல்கிறேன், என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பையன் மருமக பேர குழந்தைங்கன்னு இங்கே தான் இருக்க போகிறேன். உன் கூட வரணும்னு நான் என்னைக்கும் ஆசைப்படலை, இனி ஆசைப்படவும் மாட்டேன். என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்துட்டு போ. அதை தவிர இந்த வீட்டில் உனக்கு வேற எந்த உரிமையும் இல்லை என்ற மீனாட்சி கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். மேற்கொண்டு எதுவும் பேச முடியாத கலையரசி கோபமுடன் அங்கிருந்து வேகமாக நகர்ந்தாள். பிறகு லதா சோகமாக இருப்பதை பார்த்த கேசவன், என்னாச்சு லதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கலையரசி பேசினதை நினச்சி கவலைப்படுறியா என்றான். இல்லைங்க, அவள் பேசினதை நினச்சி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவள் குணம்தான் எனக்கு தெரியுமே. என்ன, அவள் அண்ணிங்கிற உரிமையோடு பேசியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ வரைக்கும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னு தான் கவலையாக இருக்குது. இதுக்கு தான் எல்லாரோட சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். ஏய் லூசு, திமிரு பிடிச்ச அவளுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாத. உன்னை பற்றி என் அப்பா கிட்ட பேசும்போது அவர் என்ன பண்ணாருன்னு உனக்கே தெரியும். அப்புறம் எப்படி சம்மதம் வாங்க முடியும்? சரி விடுங்க, நான் ஃபீல் பண்ணலை. நடந்ததை பேசி என்ன ஆக போகுது? அத்தை நம்ம கூட இருக்கணும்னு முடிவெடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ற லதாவின் உதட்டில் சிறிதளவு புன்சிரிப்பை பார்த்த கேசவனுக்கு நிம்மதி. இப்படி இருக்க அன்று நேரமாகவே எழுந்த கேசவன் அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தான். என்ன கேசவா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஏதாவது முக்கியமான ஒர்க் இருக்கா? இவ்வளவு சீக்கிரம் எழுந்து கிளம்புற என்ற லதாவிடம், ஆமாம் லதா, காலையில் 9 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. இப்போவே போய் ரெடி பண்ணாதான் சரியாக இருக்கும். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், நான் வெளியில் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா நம்ம கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க, ஆனால் மறக்காமல் சாப்பிட்டு வேலை பாருங்க. அப்புறம் நான் இன்னைக்கு மார்க்கெட் போகிறேன். அத்தையையும் கூட கூட்டிகிட்டு போகலாம்னு இருக்கேன். அப்படியே வரும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கும் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அத்தையை கூட்டிகிட்டு போகவா என்றாள். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல லதா, அவங்க எங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போ. அவங்க நிம்மதியாக இருக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு. அப்புறம் ஏன் என்ன கேட்குற? இல்லைங்க, எதுக்கும் ஒரு தடவை கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உன் விருப்பப்படி செய்யுமா? சரி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்றவன் தன் மனைவியை நெற்றியில் பாசமாக முத்தமிட்டு சென்றான். அவன் போன பிறகு சமையல் வேலைகளை முடித்த லதா, பரிமளம், அத்தையை கூட்டிக்கிட்டு மார்க்கெட் வரைக்கும் போகிறேன். அப்படியே பார்க் போயிட்டு லேட்டாக தான் வருவோம். நீ லஞ்சுக்கு சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணிடு என்று அவள் கூற, சரிங்கம்மா, ஆனால் அவங்கள எதுக்குமா கூட்டிக்கிட்டு அலையிறீங்க? நான் வேணும்னா வரேனே என்றாள். பரிமளம், இல்லை பரிமளம், நான் துணைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலை. சொல்லப்போனால் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு தான் நானே போகிறேன்.
என்று அவளிடம் புரிய வைத்தாள். லதா விளக்கமாக கூற அதை கேட்டுக்கொண்ட பரிமளமும், அப்ப சரிம்மா, போயிட்டு வாங்க, நான் சமைச்சிடுறேன் என்றாள். பிறகு நேராக மாடியில் இருக்கும் மீனாட்சியின் அறைக்கு சென்ற லதா, அத்தை கிளம்புங்க, மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலாம் என்றாள். நான் எதுக்குமா, நீ போயிட்டு வா. என்ன அத்தை, எனக்கு துணையா கூப்பிட்டேன், பரிமளத்துக்கு வீட்டு வேலை இருக்கு, அதான் உங்களை கூட்டிட்டு போலாம்னு கேட்டேன். சரி விடுங்க, நான் தனியாவே போய்க்கிறேன் என்றவள் அத்தை கண்டிப்பாக கூப்பிடுவார் என்ற எதிர்பார்ப்பில் அப்போது கூறிவிட்டு 2 அடிகள் எடுத்து வைத்தாள். அவள் நினைத்தது போல, இருமா, நீ ஏன் தனியா போகணும், நானும் வரேன் என்றாள் மீனாட்சி. பின்பு இருவரும் கீழே இறங்கி வர, மாணிக்கம் காரை எடு, மார்க்கெட் வரைக்கும் போகணும் என்று லதா கூற டிரைவர் மாணிக்கம் காரை ஸ்டார்ட் செய்தார். பிறகு காரில் ஏறிய இருவரும் நேராக மார்க்கெட் சென்றனர். அத்தை வாங்க, போய் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். நான் கார்லேயே இருக்கம்மா, நீ போயிட்டு வா. அத்தை என்ன இது, இப்படி கார்லேயே உக்கார, எதுக்கு எனக்கு துணையா வந்தீங்க? சும்மா வாங்க அத்தை, காய்கறி பழம் எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பார்த்து பார்த்து வாங்க தெரியாது, நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க என்ற லதா கட்டாயப்படுத்த மீனாட்சி காரை விட்டு இறங்கி லதாவுடன் சென்றாள். காய்கறிகள் எப்படி பார்த்து வாங்குவது என்பது தெரியாதது போல பாவனை செய்ய மீனாட்சி ஒவ்வொன்றாக சுறுசுறுப்புடன் பார்த்து பார்த்து வாங்க ஆரம்பித்தாள். விலை அதிகமாக கூறும் கடைக்காரரிடம் மகிழ்ச்சியாக பேரம் பேசி வாங்கும் மீனாட்சியை பார்த்து சிரித்தபடி நின்று கொண்டிருந்தாள். பிறகு வாங்கிய காய்கறி பழங்களை மாணிக்கம் காரில் வைக்க இருவரும் காரில் ஏறினர். டிரைவர், வீட்டுக்கு போகிற வழியில் பார்க் இருக்குல்ல, அங்கே கொஞ்ச நேரம் நிறுத்து என்றாள். ஏம்மா, எதுக்காக அங்கே போகணும்? அதான் எல்லாம் வாங்கிட்டோம்ல, நேராக வீட்டுக்கே போகலாம். அட, வீட்டுக்கு போய் இப்போ என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்டு அப்புறம் போகலாம் அத்தை. நான் முன்னாடியெல்லாம் இங்கே அடிக்கடி வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவேன். வார விடுமுறையில் கூட பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வருவேன். இப்போ தான் இங்கே வர்றதே இல்லை என்ற லதா கூற இருவரும் காரை விட்டு கீழே இறங்கி பார்க்கிற்குள் சென்றனர். அதோ அங்கே இடம் காலியாக இருக்கு பாருங்க, வாங்க அங்கே உட்காரலாம் என்ற லதா கூற இருவரும் அங்கு ஒரு பெரிய மரத்தின் அடியில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தனர். இந்த டைமில் இங்கே நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் வருவாங்க என்றவள் மீனாட்சியிடம் கூறிக்கொண்டிருக்க மீனாட்சி பார்க்கை சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆங்காங்கே நிறைய முதியவர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க ஒரு புறம் சிலர் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது, ஹாய் லதா, ஹவ் ஆர் யூ? என்னம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது என்ற முதியவரின் குரல். ஹாய் அங்கிள், ஐ எம் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்க அங்கிள், வீட்டில் வேலை சரியாக இருக்குது, இங்கே வர டைம் கிடைக்கல, ஏதோ இங்கே வரணும்னு திடீர்னு தோணுச்சு, அதான் மார்க்கெட் போயிட்டு இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன். ஆ அங்கிள், இவங்க என் அத்தை கேசவனோட அம்மா. ஓ அப்படியா? ஐம் சுந்தரம், அழகு சுந்தரம் என்றவாறு கையை நீட்டினார். பதிலுக்கு கை கொடுக்க வேண்டும் என்பது தெரியாத மீனாட்சி உதட்டில் புன்னகையுடன் வணக்கம் வைத்தாள். அங்கிள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க அவ்வளவா படிக்கலை, அதுவும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் வில்லேஜில் தான் வாழ்ந்து வந்தாங்க, அதான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது என்ற லதா தயக்கத்துடன் கூறினாள். அப்படியா, பரவாயில்லம்மா, உங்கள் பெயர் என்ன என்று சுந்தரம் மீனாட்சியிடம் கேட்க அவளும் மீனாட்சி என்றவாறு தயக்கத்துடன் கூறினாள். ஏன் தயங்கி தயங்கி பேசுகிறீங்க, நல்ல போல்டாக பேசுங்க, கிராமமாக இருந்தா என்ன நகரமாக இருந்தா என்ன, தைரியமாக பேசுகிறதுக்கு படிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே என்றவர் கூறிக்கொண்டு லதாவின் அருகில் அமர்ந்தார். பிறகு வெகு நேரம் லதாவிடம் பேசிக்கொண்டே இருக்க கேசவனிடமிருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது. நீங்கள் பேசிட்டுருங்க, நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் என்றவள் சற்று தூரம் சென்று பேச ஆரம்பித்தாள். சொல்லு கேசவா என்றாள். என்ன லதா, என்ன ஆச்சு? அம்மா உன் கூட மார்க்கெட் வந்தாங்களா என்றான். இதை கேட்கவா கால் பண்ண? இல்லை லதா, மீட்டிங் இப்போ தான் முடிஞ்சுது, அதான் கேட்கலாம்னு கால் பண்ணேன். சரி சரி. ஆமாம் கேசவா, முதல்ல வரலன்னு சொன்னாங்க, அப்புறம் எப்படியோ பேசி ஒத்துக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்றவள் மார்க்கெட்டில் மீனாட்சி பார்த்து பார்த்து பேரம் பேசி காய்கறிகள் வாங்கியதை கேசவனிடம் கூறினாள். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கேசவனிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு வந்த லதா மீனாட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள்.
மீனாட்சி சுந்தரம் பேசுவதை கேட்டு வாய் விட்டு சிரித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த அவளுக்கு ஆச்சரியத்துடன் கலந்த மகிழ்ச்சியாக இருக்க, அத்தையை சிறிது நேரம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணி அங்கேயே நின்றுவிட்டாள். அப்போது சிரித்து கொண்டே மீனாட்சி லதாவை பார்க்க, அவளோ இன்னும் ஃபோன் பேசுவதைப் போல நடித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கு வந்த லதா, என்ன அத்தை, அங்கிள் காமெடி பண்ணாரா? நல்லா வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, நல்ல கலகலப்பாக பேசுகிறாரு. ஆமாம், ஃபோனில் யாருமா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த? உங்கள் புள்ள தான் அத்தை, ஆஃபீஸ் விஷயமா பேசினாரு, அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்றாள். சரிம்மா, வந்து நேரம் ஆகுது, வீட்டுக்கு கிளம்பலாமா என்ற மீனாட்சியிடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு டிரைவரை அனுப்புகிறேன் என்றாள். ஐயையோ, அதெல்லாம் வேண்டாமா, எனக்கும் சோர்வாக இருக்குது, நாம் வீட்டுக்கு கிளம்பலாம் என்ற மீனாட்சி, சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேன் என்று சுந்தரத்திடம் கூற, அவரும் சரி மீனாட்சி, அப்புறம் பார்க்கலாம் என்றார். சரிங்க அங்கிள், பாய். லதா, அடிக்கடி வந்து போமா, அடுத்த தடவை பசங்களையும் கூட்டிக்கிட்டு வா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நீ வர்றது தெரிஞ்சிருந்தா பசங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பேன். இதில் என்ன இருக்குது அங்கிள், பரவாயில்ல, அடுத்த தடவை நிச்சயமாக பசங்களையும் கூட்டிகிட்டு வரேன் என்ற லதா கூறிவிட்டு மீனாட்சியை அழைத்து வந்தாள். இருவரும் காரில் ஏற டிரைவர் காரை செலுத்தினார். என்ன அத்தை, பார்க்குக்கு வந்ததில் உங்களுக்கு சந்தோஷந்தானே என்று லதா கேட்க, ஆமாம்மா, நல்லா தான் இருந்துச்சு. இங்கே என் வயசில் உள்ளவங்களாம் வீட்டிலையே இருக்க மாட்டாங்களா? அடிக்கடி இங்கே வந்துடுவாங்களா என்ற மீனாட்சி வெகுளியாக கேட்க, ஆமாம் அத்தை, இங்கே எல்லாம் இப்படித்தான், எவ்வளவு நேரம்தான் வீட்டிலையே அடைஞ்சு கிடக்க முடியும்? இங்கே வயசானவங்க வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாரும் பரபரப்பாக வேலைக்கு போயிடுவாங்க, பேர குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வீட்டில் எவ்வளவு நேரம்தான் தனியாக சும்மா இருக்க முடியும்? அதான் இங்கே வந்து மற்றவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போவாங்க. கிராமத்தில் அக்கம் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு நேரத்தை கடத்திட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியணும்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். நானும் உங்கள் கூட இங்கே வரணும்னு இல்லை அத்தை, டிரைவரை கூட்டிக்கிட்டு காரில் நீங்களே இங்கே வாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு தோணும் போது வீட்டுக்கு வாங்க, அது வரைக்கும் மாணிக்க உங்களுக்காக வெளியில் வெயிட் பண்ணுவார் என்றாள் லதா. ஐயையோ, அதெல்லாம் வேணாம்மா, இன்னைக்கு வந்ததே போதும், தெரியாத இடத்துல வந்து என்னால் இருக்க முடியாது. எதுக்கு அத்தை பயப்படுறீங்க? இது நம்ம ஏரியா, இங்கே எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கும். அது போக டிரைவர் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் வீட்டிலையே விட்டுருவாரு. 2 நாள் போய் பாருங்க, அப்புறம் பிடிக்கலைன்னா போக வேண்டாம். ரூம்லேயே இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அது போக நீங்கள் சந்தோஷமாக இருக்கத்தான் நான் உங்களை கட்டாயப்படுத்தி மார்க்கெட் கூட்டிகிட்டு வந்தேன், ஏன் துணைக்கு இல்லை. நீங்கள் இந்த வயசுலையாச்சும் நிம்மதியாக இருக்கணும்னு கேசவன் ஆசைப்படுறாரு. உங்களுக்கு எந்த விதத்துலையும் குறை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உங்களுக்காக இல்லைனாலும் அவருக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அத்தை என்ற லதா மீனாட்சியின் கைகளை பிடித்து கொண்டு கேட்டாள். தன் மகனின் எண்ணங்களை புரிந்து கொண்ட மீனாட்சி, சரிம்மா, 2 நாள் போய் பார்க்குறேன், பிடிக்கலைன்னா போக மாட்டேன், சரியா என்றாள். சரிங்க அத்தை, உங்களுக்கு பிடிக்கலைன்னா போக வேண்டாம். அது போக உங்களுக்கு எங்கே போகணுன்னாலும் என்ன கூப்பிடுங்க, நாம் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் என்ற லதா கூற, மீனாட்சி புன்னகையுடன் தலையை அசைத்து லதாவின் தலையை அன்போடு தடவி கொடுத்தாள். நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ, நீ எனக்கு மருமகளாக கிடச்சிருக்க. நீயும் கேசவனும் எப்போதும் நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு குறையும் வராதுமா என்றாள். புன்னகைத்த லதா, அத்தை, உங்களுக்கு பார்க்கில் யாரையும் தெரியலன்னு கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தோமே, அங்கிள் ரொம்ப நல்லவர். அவர் தினமும் அங்கே வந்து வாக்கிங் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவார். அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அவருக்கு கால் பண்ணி நீங்கள் வர்ற விஷயத்த சொல்கிறேன், அவரும் உங்களை பார்த்துப்பாரு. ஏன் லதா, அவர் வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்களா என்று கேட்ட மீனாட்சியிடம், இல்லத்த, அவருக்கு இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை, ஒரே பையன், அவரும் வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அங்கிள் அவங்க மனைவி இருந்தப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்தாங்க. அங்கிளோட பையன் வருஷத்துக்கு 2 தடவை வந்து பார்த்துட்டு போவார். இப்போ அங்கிளோட மனைவி இறந்ததுக்கப்புறம் தனியாக தான் இருக்காரு. அவர் பையன் அங்கேயே வந்துருங்கன்னு எவ்வளவோ கூப்பிட்டோம்,
என் மனைவி வாழ்ந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு பிடிவாதமாக இங்கேயே இருக்காரு. அன்கிளை பத்திரமா பார்த்துக்க எப்போதும் கூட இருக்கிற மாதிரி ஒரு கேர்டேக்கரை போட்டுட்டு அவர் பையனும் ஊருக்கு போயிட்டாரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிப்பார். 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பையனும் குடும்பத்தோடு வந்து தங்கிட்டு போவார். அன்கிள் பேங்க்கில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர். நல்ல கலகலப்பாக பேசுவார். மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காம எல்லாரையும் பேசி சிரிக்க வைப்பார். அந்த சிரிப்பில் அவங்க மனைவியை பார்க்குறதா சொல்லுவார். அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பார்க்குற எல்லா குழந்தைங்க கூடயும் நல்லா பேசி விளையாடுவார். சாக்லேட் தருவார். நம்ம மலர் ராமுவுக்கும் சுந்தர அன்கிளை ரொம்ப பிடிக்கும் என்ற லதா சுந்தரத்தை பற்றி கூறிக்கொண்டே வந்து கொண்டிருந்தாள். லதா சுந்தரத்தை பற்றி இப்போது கூறியதில் சுந்தரம் எவ்வளவு தூய்மையான உள்ளம் படைத்தவர், இந்த காலத்தில் இப்படி ஒருத்தரா என்று நினைக்க அவரின் மீது மரியாதை வந்தது மீனாட்சிக்கு. இருப்பினும் அவரை போன்றவருடன் பேசுவதில் உடன்பாடு இல்லாத மீனாட்சி, வேண்டா லதா, அவர்கிட்ட எல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு, நான் தனியாகவே போய் உட்காந்துட்டு வரேன் என்றாள். சரிங்க அத்தை, உங்கள் விருப்பம் என்ற லதா கூற இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர். அன்று இரவு பார்க்கில் நடந்ததை கணவனிடம் கூறினாள் லதா. மறுநாள் எழுந்த மீனாட்சி காலை உணவை சாப்பிட்டுவிட்டு லதா கூறியவாறு பார்க்கில் சிறிது நேரம் காலார நடந்து பொழுதை போக்கிவிட்டு வரலாம் என்று லதாவிடம் கூறிவிட்டு காரில் ஏறினாள். அந்த நேரத்தில் அங்கு வந்த லதா மீனாட்சியின் கையில் ஒரு ஃபோனை கொடுத்தாள். அத்தை, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அவசரம், டிரைவரை காணும்னா இந்த ஃபோனை பக்கத்தில் யார்கிட்டையாவது கொடுத்து லதா இல்லைனா கேசவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க என்றாள். எதுக்குமா இதெல்லாம்? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உடனே வந்துட போகிறேன். அதுக்கு எதுக்கு ஃபோன்? வேண்டாம்மா. அத்தை, இது உங்களுக்காக வாங்கிய ஃபோன் தான். நேற்று நைட்டே கேசவன் தான் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இதில் சிம் எல்லாம் போட்டாச்சு. இந்த ஃபோனோட லாக்கு கூட சிம்பிளாக தான் செட் பண்ணியிருக்கேன் என்றவள் அதை எப்படி அன்லாக் செய்வது என்று சொல்லிக் கொடுத்தாள். அத்தை, இப்போதைக்கு இதை மட்டும் கற்றுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாயங்காலமாக எப்படி ஃபோன் பண்ணுறது, ஃபோன் வந்தால் எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் என்றாள். தன் மகன் கேசவன் தனக்காக வாங்கி கொடுத்தது என்பதால் அவன் மனம் கோணாதவாறு இந்த ஃபோனை வாங்கி கொடுப்பதில் அவனுக்கு மகிழ்ச்சி என்றால் எனக்கும் மகிழ்ச்சிதான் என்றவாறு நினைத்து ஃபோனை வாங்கி கொண்டாள். இதோ பாரு மாணிக்கம், அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும். கார்லேயே இரு, எங்கேயும் போகாத. அவங்க கிட்ட தான் ஃபோன் இருக்கே அப்படின்னு எங்கேயாவது போன அப்புறம் வேலை போயிடும் பார்த்துக்க. ஐயையோ அம்மா, என்னம்மா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? அம்மாவை பார்க்கில் விட்டுட்டு நான் எங்கேயும் போகாமல் கார்லேயே உட்காந்துருக்கேன். மறுபடியும் அவங்கள பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்றான். ஏய் மாணிக்கம், சும்மா தான் சொன்னேன், நீ பயப்படாத. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இருந்தாலும் பத்திரம் என்றவாறு லதா கூற புறப்பட்ட கார் நேராக பார்க்கின் நுழைவாயிலுக்கு சென்றது. அம்மா, உள்ளே நீங்கள் போயிடுவீங்களா, இல்லை நானும் கூட வரவா என்றார் டிரைவர் மாணிக்கம். அதெல்லாம் வேணாம்ப்பா, நானே போய்க்கிறேன். சரிங்கம்மா, நான் இங்கே ஓரமாக காரில் வெயிட் பண்ணுறேன். திரும்ப வரும்போது இங்கே வந்துருங்க என்றான். சரி என்ற மீனாட்சியும் காரை விட்டு இறங்கி உள்ளே சென்றாள். உள்ளே சென்ற மீனாட்சி பார்க்கை சுற்றி பார்த்தபடி நடக்க ஆரம்பித்ததில் சிறிது நேரத்தில் கால்வலி வர ஒரு பெரிய மரத்தின் அடியில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து தன் முகத்தில் உள்ள வியர்வை துளிகளை துடைத்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த சுந்தரம், ஹாய் மீனாட்சி, எப்படி இருக்கீங்க என்றார். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ற மீனாட்சியும் பதிலுக்கு கேட்க, நான் நல்லா இருக்கேன். என்ன லதாவை காணோம், நீங்கள் தனியாவா வந்திருக்கீங்க? ஆமாம், என் பையனும் மருமகளும் வீட்டிலையே இருந்து என்ன பண்ண போறீங்கன்னு இங்கே வர சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அதான் அவங்க சந்தோஷத்துக்காக இங்கே வந்தேன். அப்படியா? ஏன் உங்களுக்கு இப்படி வெளியில் வர்றதுல விருப்பம் இல்லையா? அப்படி இல்லை, இனிமே வெளியில் வந்து என்ன பண்ண போகிறேன்? வயசான காலத்தில் வீட்டில் தானே இருக்கணும் என்றாள். யார் சொன்னா உங்களுக்கு வயசான காலத்தில் வீட்டில் இருக்கணும்னு? நம்ம உடம்புக்கு தான் வயசாயிடுச்சு, மனசுக்கு இல்லை. இப்போ நம்ம உடம்பு ஒத்துழைக்க நம்ம ஆசைப்பட்டதை செஞ்சால் தப்பே இல்லை. அதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்கணும், அவ்வளவுதான். என்ன பாருங்க, எனக்கும் தான் வயசாயிடுச்சு. ஆனால் நான் என்ன வீட்டிலையா இருக்கேன்? தினமும் இங்கே வருவேன், கடத்தெருவுக்கு போகிறேன், கோவிலுக்கு போகிறேன், மற்றவங்களோட சேர்ந்து அப்பப்போ சினிமாவுக்கு கூட போவேன்.
நான் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை வந்துடும் என்று சுந்தரம் கூற அமைதியாக அவர் கூறுவதை பார்த்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. சரி வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறேன். தனியாக உட்காந்து என்ன பண்ண போறீங்க என்ற சுந்தரம் கூற, வேணாங்க, எனக்கு மற்றவங்க கூட பழகி அவ்வளவா பழக்கம் இல்லை. அட நீங்கள் வாங்க, நான் தான் இருக்கேன்ல என்றவர் மீனாட்சியை தன் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த அழைத்து சென்றார்.